Piramal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. என்னெல்லாம் ஆண்கள் மேல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளா இருக்கு? அபியூஸ், அப்புறம் வந்து வேற அஃபேர் இருக்கிறதுங்கிறது வந்து ஜென்ரலா அது வந்து ரொட்டீனா இருக்குது. ஐடி கம்பெனி நல்ல ஃபீல்டு, நல்ல சம்பளம். இந்த பொண்ணு கொஞ்சம் அங்கே ஹை ஹண்ட்ரடா கொஞ்சம் ட்ரிங்க் அந்த மாதிரியான ஒரு பழக்கங்கள்லாம் இருந்தது. அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அந்த பொண்ணு இங்கே தனியாக வந்துட்டுது. இது இஷ்யூமே இல்லாமல் ஒரு 490 கம்ப்ளைண்ட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. ப்ரூவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் விடுதலை ஆனார். பட் ஆனால் இவர் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காரு. என்னச்சுன்னா அவருடைய வேலை போச்சு, அவருடைய கேரியர் எல்லாமே அஃபெக்ட் ஆகி போச்சுது. ஆனால் அந்த பெண் வந்து இன்னொரு திருமணம், ஆமாம், அந்த பொண்ணு வந்து அது கிரிமினல் கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது அந்த அம்மா மேரேஜ் வித்தவுட் எனி டைவர்ஸ் அந்த அம்மா மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. இதே ஒரு ஆண் பண்ணா அது குற்றம். ஆமாம், அது யாரும் சீரியஸாக எடுக்கிறது இல்லை. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில ஒரு விவாகரத்து நடந்துகிட்டே இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு ஆண் இன்னொரு திருமணம் பண்ணா அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னவா இருக்கு? அந்த குழந்தையை வச்சு கூட த்ரெட் பண்றாங்க. மதர்ஸ் வந்து மிஸ்யூசிங் தி சைல்டு, அப்பா மேலே புகார் கொடுக்கறதுக்காக இது மாதிரியான இதெல்லாம் நடக்குது. 25 வருஷம் கழிச்சு ஒரு டைவர்ஸ் கேஸு கீழ் கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் கிராண்டட் இன் ஃபேவர் ஆஃப் தி ஹஸ்பண்ட் வந்து மலேசியாவில் இருக்கிறாரு. இங்கே ஆல்ரெடி மேரிடு செகண்ட். இன்னும் 2 பேருமே 20 வருஷமா பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. பெண்கள் ஆண்கள் கிட்ட ஜீவனாம்சம் கேட்குறாங்க, ஆண்களும் பெண்கள் கிட்ட ஜீவனாம்சம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, கிடையாது. சட்டத்தில் அதை அப்படி கொடுக்கல. வேலையே இல்லைன்னா எப்படி தருவாங்க? பிச்சை எடுத்தாவது நீ காப்பாற்றணும்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கு. இப்போ ஆண்களுக்கு அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஒன்றுமே கிடையாது. இப்போ ஆண்களை காப்பாற்றவே முடியாது. ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்? ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ண வச்சிருக்கீங்க. கல்யாணம் ஆகி 3 நாளில் அந்த பொண்ணு எனக்கு மேரேஜில் விருப்பம் இல்லை அப்படின்ட்டு போயிட்டு. ஒரு கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பிரச்சனை வருதுன்னா எதையெல்லாம் பயன்படுத்தி அந்த கணவனை அலகழிக்க வைக்கணும், இல்லை வஞ்சிக்கணும், இந்த மாதிரி என்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்க? ஒரு திருமணம்னு ஒரு திருமணம்ங்கிற ஒரு விஷயம் நடந்து அதுக்குள்ளே பெண்களோ ஆண்களோ அவங்கள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது என்ன, ஸோ அதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து ஒரு ரிலீஃபுக்காக வந்து நீதிமன்றத்தை நாடுறது வழக்கம். அவங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக அவங்க நாடுறாங்க. ஸோ அப்படி போகும்போது அவங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணுங்கிறதுக்காக நீதிமன்றத்துக்கு கேட்கும்போது அதை இன்டைரக்டாக எப்படி வாங்கணுங்கிறதுக்காக பல வழிகளில் அவங்க வந்து அட்வொகேட்ஸு அண்டு ப்ளஸ் எல்லா வழிகள்லையும் எல்லா முயற்சிகளையும் பண்ணுறாங்க. அதாவது இல்லாததையும் சேர்த்துக்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது தான் சில விஷயங்களில். அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்டு, அப்புறம் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்டு அண்டு ஃபேமிலி கோர்ட் ஆக்ட்லேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது மூலமாக என்ன பண்ணுறாங்க, எல்லா பக்கமும் அவரை கார்னர் பண்ணுறதுக்கு எல்லா வழிகள்லையும் பண்ணுறாங்க. இது வந்து எல்லா எக்ஸப்ஷனல் கேஸஸ், சில கேசஸில் இது மாதிரி பண்ணுற இது இருக்குது. ஆமாம். இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வருது, அதனால் பிரிஞ்சு போகலான்னு ஒரு முடிவு கணவன் எடுக்கும்போது அவர் மேலே வந்து இல்லை அப்படின்னு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. அப்போ குறிப்பாக என்னென்னலாம் அதிகப்படியாக சொல்லக்கூடிய காரணங்களாக இருக்கு? முதல்ல இவங்க வந்து ஒரு சாதாரண பிரிஞ்சு போகிற ஒரு விஷயமா இருந்தால் கூட சரி, போகும்போது ஏதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெர்மனண்ட் செட்டில்மெண்ட்டு, என்ன ஒரு மெயின்டெனன்ஸு, என்ன ஸோ ப்ராப்பர்ட்டிலே ஷேரு, இது மாதிரி அதை எப்படி வாங்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த இதை வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க சில பேர். என்னென்னலாம் அப்படி ஆண்கள் மேலே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருக்குது சார்? குற்றச்சாட்டுங்கிறது வந்து அப்யூஸு, அப்புறம் வந்து வேறு அஃபேர் இருக்கிறதுங்கிறது வந்து ஜென்ரலாக அது வந்து ரொட்டீனாக இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களுடைய அம்மா அப்பா, அவருடைய பிரதர்ஸு, சிஸ்டர்ஸு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, இது மாதிரி ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ கூட சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட்டில் ஜஸ்டிஸ் நாகரத்னம் அந்த மாதிரி என்ன இது வந்து ரொம்ப அப்யூஸு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸப்ட் ஹஸ்பண்டை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையுமே அதில் எல்லாருமே நினச்சிருந்தாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி அவங்க வந்து இப்படி இன்டைரக்டாக எல்லாத்தையும் சேர்த்தாதான் அவங்களுடைய இது வந்து செட்டில் ஆகும் அப்படிங்கிறதுல அன்னெசரியாக எல்லாத்தையும் ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஈவன் இதுலேயுமே இதில் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ்லேயுமே அதுலேயும் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேரை பார்ட்டியாக போடுறாங்க. ஸோ அது மூலமாக அவங்க இன்டைரக்டாக ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்காக இவங்களை எல்லாம் சேர்க்கறதுனால ஹஸ்பண்டுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்த்ததுல ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி உண்மையாகவே ஒருத்தர் வஞ்சிக்கப்பட்டாரு நான் பார்த்துருக்கேன்னா யார், எப்படி ஆனது? இப்போ என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் இப்போ அப்ரோச் பண்ணார். இப்போ எங்கள் ஹைகோர்ட்டில் ரிவிஷனாக வந்தோம், கிரிமினல் ரிவிஷன் ஃபைல் பண்ணியிருந்தோம். அந்த கேஸ் ஸ்டடி ஃபுல்லாக பார்க்கும்போது
அவங்களுக்கு 2010 மேரேஜ் ஆயிருந்தது. பக்கத்து மாவட்டம் தான். 2010 மேரேஜ் ஆயிருந்தது. 2 பேரும் மேரேஜ் ஆன உடனே அவர் அப்போவே வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஐடி கம்பெனி, நல்ல ஃபீல்டு, நல்ல சம்பளம், நிறைய சம்பளம். ஸோ 2 பேருமே அங்கே போய் செட்டில் ஆனாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் அங்கே ஹை ஹேண்டடாக கொஞ்சம் ட்ரிங்க் அந்த மாதிரியான ஒரு பழக்கங்கள்லாம் இருந்தது. ஸோ திருப்பி ஒரு பீரியடில் இங்கே வந்துட்டு அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அந்த பொண்ணு இங்கே தனியாக வந்துட்டுது. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் எல்லாம் சும்மா தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. குழந்தை இருந்தது. ஒரு மெயின்டெனன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தார். அங்கே ப்ராப்பராக போயிட்டு இருந்தது. பை த டைம் ஆல் ஆஃப் சடன் வந்து திடீர்னு ஒரு எந்த இஷ்யூமே இல்லாமல் ஒரு 498A கம்ப்ளைண்ட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்படின்னா 490 498A டவுரி ஹராஸ்மெண்ட்டு. டவுரி ஹராஸ்மெண்ட்டு இவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே ஒரு 6-7 பேர் மேலே அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை அனுப்பிச்சிட்டாங்க. கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகிட்டுது. கீழ்கோர்ட்லேயும் கன்விக்ஷன் ஆகிட்டுது. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆன உடனே அந்த அம்மா வந்து அந்த எஃப்ஐஆரையும் வந்து அவங்களுடைய எம்ப்ளாயர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை கரெக்டாக மெயிலில் போட்டு ரெக்வஸ்ட் லெட்டரும் வச்சு கொடுத்துட்டாங்க. அவருடைய வேலையும் வந்து அது மூலமாக வேலையும் பறி போயிட்டுது. ஓகேங்களா. கீழ்கோர்ட்டில் அவருக்கு விசாரணை ட்ரையல் நடத்தினதெல்லாம் அவருக்கு கீழ்கோர்ட்டில் தண்டனையும் ஆகி போச்சுது. அப்பீல்லையும் வந்து அவருக்கு கன்விக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம்டு ஆகிட்டுது. அப்புறம் இங்கே ரிவிஷனில் ஹைகோர்ட்டில் ரிவிஷனில் வந்து இது வந்து இந்த சார்ஜஸ் வந்து இவர் மேலே உள்ள குற்றச்சாட்டுகள் வந்து ப்ரூவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் விடுதலை ஆனார். பட் ஆனால் இவர் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். என்னச்சுன்னா அவருடைய வேலை போச்சு, அவருடைய கேரியர் எல்லாமே அஃபெக்ட் ஆகி போச்சுது. திருப்பி அந்த இதை வந்து அவரால் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு பெரிய இதுக்கு ஆளானார். மேலே அந்த வச்ச குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை அப்படின்றனால அவர் ரிலீஃப் ஆகிட்டார் அப்படின்னு. ஆனால் அதுக்கான ஒரு தீர்வு அப்படின்றது உண்டா? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ வருஷம் அவரும் மன உளைச்சல் காட்பட்டிருப்பாரு. இல்லாத அலிகேஷன் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ அதுக்கு ஒரு ரெமெடி அப்படின்னு இருக்குது. அதுக்கு அதை போய் சுற்றி வர்றதுக்குள்ள அதை யாரும் அதை கையில் எடுத்து அதை அந்த ரிலீஃப் யாரும் கேட்டு போகிறது இல்லை. அதாவது என் மேலே பொய்யான குற்றச்சாட்டுன்னு இவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய டேமேஜஸ் சிவில் ரெமெடி கேட்க முடியும். ஆனால் அதுக்கான ஒரு இது யாரும் எடுத்து திருப்பி அதை அந்த இதில் எடுத்து யாரும் ட்ராவல் பண்ணி போய் அஜிடேட் பண்ணுறது இல்லை. எதுனால அதுலேருந்து விடுதலை ஆனாலே போதும், அதுவே பெரிய விஷயமா இருக்குது அவங்களுக்கு. இந்த ஹாரஸ்மெண்ட்லேருந்து விடுதலை ஆனதே பெரிய விஷயம். ஏன்னா கீழ்கோர்ட்டில் 2 வருஷம் தண்டனை கிடச்சிது, இங்கே விடுதலை ஆனதே அவங்களுக்கு பெரிய ரிலீஃபாக இருக்குது. ஸோ அதனால் திரும்ப அதை நோக்கி அவங்க ஜென்ரலாக யாரும் போகிறதில்ல. குடும்ப நல வழக்குகள் நம்ம பார்க்கும்போது பல ஆண்டுகள் அது நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அவ்வளவு ஆண்டு காலமும் ஒருத்தர் வஞ்சிக்கப்படுறாரு. ஏன்னா இது ஒரு சிலர் அப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இதே விதத்தில் பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் ஒரு சில பெண்களால் ஆண்கள் வஞ்சிக்கப்படும் போது கிட்டத்தட்ட அவங்க ஆயில்ல அப்போ அதுக்குன்னு ஒரு ரெமெடி அப்படின்றது இருக்குது. அதுக்கு தான் இப்போ அதுக்குள்ள ரெமெடி அப்படின்னாச்சுன்னா 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து மியூச்சுவலாக நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னாச்சுன்னா சுமூகமாக பிரிஞ்சுக்கிறதுக்கான வந்துச்சுன்னாச்சுன்னா அவங்க என்ன அவங்களுடைய காலத்தை இது பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பெண் வந்து இன்னொரு திருமணம் ஆமாம் அந்த பொண்ணு வந்து அதுக்கு ஈவன் அது பெண்டிங் இருக்கும்போதே அந்த அம்மா மேரேஜ் பண்ணி பெண்டிங் இவருக்கு கிரிமினல் கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது என்ன அந்த அம்மா மேரேஜ் வித்தவுட் எனி டைவர்ஸ் அந்த அம்மா மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. ஓகே, வித்தவுட் டைவர்ஸ். ஆமா, இதே ஒரு ஆண் பண்ணா அது குற்றம். ஆமா ஆமா, பெண் பண்ணாலும் குற்றம் தான், ஆண் பண்ணாலும் குற்றம் தான். ஆனா எத்தனை அது யாரும் சீரியஸா எடுக்கிறது இல்லை. பிரைவேட் கம்ப்ளைண்ட் அங்கே ஏற்கனவே கீழ்கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது வந்து ப்ராசஸ்ல இருக்குது. மற்றபடி பெரிய நடவடிக்கைகள் ஒன்றும் அதில் இல்லை. இப்போ ஒருவேளை சார் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில ஒரு விவாகரத்து நடந்துட்டு இருக்கு, அந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு ஆண் இன்னொரு திருமணம் பண்ணா அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னவா இருக்கு சார்? அப் டு 10 இயர்ஸ் இருக்குது. ஓகே, ஆமா, இதேதான் பெண்ணுக்கும். ஆமா 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 ஆமா. ஆனா அது அந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுதா சார்? அதான் கேட்கிறோம். ஏன்னா ஆண்கள் மேல எளிமையா கொடுத்துட முடியுது அப்படின்றது அந்த அளவுக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லாம் இது வந்து ஃபேமிலி இஷ்யூவா இருக்கு. அந்த அளவுக்கு போறதுக்கு முன்னாடியே இவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான செட்டில்மெண்ட் ஆயிருது. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபேமிலி கோர்ட் கேசஸ் 498 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 95-99% வந்து எல்லாமே செட்டில்மெண்ட்டில் முடிஞ்சிடும். ஏன்னா அல்டிமேட்டாக அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களை யாரை ஒருத்தர் தண்டிக்கணுங்கிறது ஒன்றும் நோக்கம் கிடையாது. அல்டிமேட்டாக அவங்களுக்கு ஒரு பணம் வேணும், ஒரு லைஃப் செக்யூரிட்டிக்கு ஒரு செட்டில்மெண்ட் வேணும், அவ்வளோதான். அதை நோக்கி தான் அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த இவ்வளவு விஷயங்களை என்ன செய்கிறாங்க, சுற்றி பண்ணுறாங்களே தவிர்த்து ரொம்ப எக்ஸெப்ஷனல் கேஸ் அவரை பனிஷ் பண்ணணும்னு பார்க்குறது. ஒரு சில கேசஸ் நம்ம பேசும்போது எந்த தவறுமே இழைக்காத ஒரு ஆண் மேலே வந்து அவங்க ஒரு காரணத்தோட பணம் வேணும், ஒரு மோட்டிவோட இப்படி செயல்படுறாங்கன்னு, அப்போது அது ஒரு சரியான பாதையாக இருக்குமா? அதை எந்த அளவுக்கு அந்த ரேஷியோ சொல்லுங்களேன். இந்த மாதிரி எவ்வளவு பெண்கள் இது கையில் எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க? உதாரணத்துக்கு இப்போ இவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரிலீஃபுக்காக போகும்போது அது அவங்க வழக்கறிஞருடைய கையில் போகும்போது அது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி என்ன
அது வேறு மாதிரியான சரி அவரை எப்படிலாம் இது பண்ணலாம், ஒரு மெயின்டெனன்ஸ் போடலாம், ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸில் என்ன ரைட் ஆஃப் ரெசிடென்ஸு, வீட்டுக்கு வரக்கூடாது, நிறைய வாட் எவர் லீஃப் என்னென்ன கேட்கலாமோ அதில் எல்லா லீஃபும் கேட்கலாம். குழந்தை பார்க்க வரக்கூடாது, குழந்தைக்கு அச்சுறுத்தல் பண்ணக்கூடாது, இப்படி எல்லா வகையிலையும் அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தையும் இருக்காங்கன்னா அந்த குழந்தையை வச்சு கூட த்ரெட் பண்ணுறாங்கன்னு, அது எந்த அளவுக்கு உண்டு? இருக்குது. சில கேசஸில் கேள்விப்படுறோம், எந்த அளவுக்கு இல்லை. போக்சோ கேசஸ்லாம் வந்து சில பேர் வந்து மதர்ஸ் வந்து மிஸ்யூசிங் தி சைல்டு, என்ன அப்பா மேலே புகார் கொடுக்கறதுக்காக இது மாதிரியான இதுகள்லாம் நடக்குது. அது எந்த அளவு அதையெல்லாம் சில இதெல்லாம் இப்போ தான் வந்து போக்சோ கேசஸ்லாம் போயிட்டுருக்கு. அதனால் அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கான ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ ஒரு ஆண் வந்து தன்னை தற்காத்துக்கணும், இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன செய்யணும், செய்யக்கூடாது? அது எல்லாமே எவிடன்ஸ் தான். உங்களுக்கு தற்காத்து கொள்றதுங்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் ட்ரையல் கோர்ட்டில் எந்த அளவுக்கு இல்லை உங்கள் கேஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அதிலிருந்து வெளியே ரிலீஸ் ஆகி அதில் வர முடியும். ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக நீங்கள் கேஸை ஹேண்டில் பண்ணிக்கணும். ட்ரையல் கோர்ட்லலாம் போக்சோ 498 டவுரி ஹராஸ்மெண்ட் கேசஸ்லாம் நீங்கள் ட்ரையல் கோர்ட்டில் ரொம்ப எஃபெக்டிவான நல்ல அட்வொகேட்டை என்கேஜ் பண்ணி நீங்கள் அதிலிருந்து அதாவது முக்கியமாக அது வந்து குறுக்கு விசாரணை மூலமாக தான் அந்த கேஸுகளை நம்ம என்ன செய்ய முடியும், அதை உடைக்க முடியும். அந்த குற்றச்சாட்டுகள் பொய் அப்படிங்கிறத நம்ம அங்கே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு இடம் குறுக்கு விசாரணை. அந்த நம்ம மேலே புகார் கொடுத்தவங்க, அதை சாட்சி சொல்கிறவங்கள, அந்த இடத்த நம்ம கரெக்டாக என்ன செய்யணும், அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ஒரு சரியான இடம். அவ்வளோதான். இப்போது ஒரு கணவனோ மனைவியோ ஒருத்தங்க வந்து விவாகரத்து வேணும்னு வழக்கு பதிகிறாங்க, ஒரு ஆண் வந்து பதிகிறாருன்னு வச்சுக்கோங்க சார். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு சரி வேண்டாம் இந்த கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிறேன், ஏன்னா அவர் தான் வழக்கு கொடுத்தவர்னா வேண்டான்னா அவர் முடிவெடுத்து அந்த வழக்கை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் திரும்ப ஒரு சில காலம் கழிச்சு மீண்டும் அவருக்கு வந்து இல்லை மறுபடியும் வேணும்னா மறுபடியும் ரினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ ஹஸ்பண்டுக்கு இப்போ நேரடியாக டைவர்ஸ் வேணும்னு அவர் டைவர்ஸ் கேட்டார், ரெண்டு பேருக்குமே இப்போ டைவர்ஸ் வேணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற நேரத்துலையுமே ஹஸ்பண்டு டைவர்ஸுக்காக முதல்ல போராடினாச்சுன்னா இந்த டைவர்ஸை டைரெக்டாக கொடுத்தாச்சுன்னா நமக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த அம்மா அதை வந்து என்ன செய்வாங்க, அதை டைவர்ஸ் கொடுக்க முடியாதால எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுங்க, டைவர்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ ஆண் கொடுத்தா இதை வச்சு டிமாண்ட் பண்ணலாம். ஆமாம் ஆண் டைவர்ஸ் கேட்டாச்சுன்னா அதை வச்சு ஒரு டிமாண்ட் பண்ணுறது. இப்போ இதே ஒரு பெண் கேட்குறாங்கன்னா அதுக்கு வந்து லிபரல் உண்டா சார்? அப்படிலாம் இல்லை. டைவர்ஸுங்கிறது வந்து ஒன்லி ஆன் தி பாயிண்ட்ஸு, என்ன கிரவுண்ட்ஸு ரைஸ் பண்ணியிருக்கிறாங்கிறத பொறுத்து தான் உண்டு. என்ன இவர் ஹஸ்பண்ட் வந்து இன்னொன்று கொடுக்கக்கூடாது, அதுக்கான ஸ்ட்ராங் ரீசன்ஸ் இருக்குது, நான் சேர்ந்து தான் வாழ விருப்பப்படுறேன் அப்படின்னாச்சுன்னா கொடுக்கறதுக்கான விஷயங்கள் ரெண்டு பேரும் ஒத்த முடிவு எடுத்தாதான் உண்டு. ஆமாம் சேர்ந்து வாழணும்னா சேர்ந்து வாழணும், மியூச்சுவலாக பிரிஞ்சுக்கணும்னா மியூச்சுவலாக பிரிஞ்சுக்கிறது. 5 வருஷம் கழிச்சு ஒரு டைவர்ஸ் கேஸு ஏன்னா கீழ்கோர்ட்டில் வந்து டைவர்ஸு கிராண்டட் இன் ஃபேவர் ஆஃப் தி ஹஸ்பண்ட் வந்து மலேசியாவில் இருக்கிறாரு. ஐ திங்க் ஆல்ரெடி மேரிடு செகண்டு. அந்த இதுக்கு மேலே இந்த அம்மா அப்பீல் ஒன்று வந்திருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட நியர்லி 20 இயர்ஸ் மேலே ரெண்டு பேரும் செப்பரேட்டாக தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த அப்பீல் விசாரணைக்கு வந்து ஆச்சு, அதனுடைய ரிசல்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான சஃபரிங்லாம். ஆனால் இதில் என்ன உண்மையான விஷயம் என்னாச்சுன்னா 2 பேருமே 20 வருஷமாக பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. 20 வருஷமாக பிரிஞ்சு இருந்தும் டைவர்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் அது ஒரு பெரிய ஒரு முடிவில்லாத ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ அதிகப்படியாக நம்ம பார்க்குறதுல பெண்கள் ஆண்கள் கிட்ட ஜீவனாம்சம் கேட்குறாங்க, ஆண்களும் பெண்கள் கிட்ட ஜீவனாம்சம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்ல கிடையாது. சட்டத்துல அது அப்படி கொடுக்கல. அப்படி ஒரு வாய்ப்பு இல்ல. ஒரு ஆண் வந்து எந்த வேலைக்கு போகாம இருக்காரு, பெண் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க. அப்படி இல்ல. பெண்கள் தான் வந்து ஆண்கள்கிட்ட ஜீவனாம்சம் கேட்க முடியும், ஆண் பெண்கிட்ட கேட்க முடியாது. ஒருவேளை இப்ப ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு ஆண் இருக்காரு அப்படின்னா அப்போ அவர் எந்த வேலையிலும் இல்லை. அது சில பேர் வந்து மன உளைச்சல்ல வேலையை விட்டுறாங்க அப்படின்லாம் கேள்விப்படுறோம். அப்படி விட்டுட்டா அவருக்கு எந்த ஒரு இன்கம் சோர்ஸ் இல்லை, அதன் அடிப்படையில் அவர் ஜீவனாம்சம் தர வேண்டியது இல்லை அப்படின்னு. அதாவது செட்டில்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது உங்களுடைய கணவருடைய கடமையாக இருக்கிறது. வேலையே இல்லைன்னா எப்படி தருவார்? எப்படியோ அதாவது என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, நீங்கள் பிச்சை எடுத்தாவது நீ காப்பாற்றணும்னுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு அவர் மேலே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதனால் எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சிம்பிளாக அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது. தட் இஸ் டியூட்டி ஆன் தி ஹஸ்பண்ட் டு மெயின்டைன் தி ஒய்ஃப். அப்போ ஏன்னா இப்போ சட்டத்தில் நம்ம பார்க்குறோம், ஏன்னா பெண்கள் வீக்கர் செக்ஷனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பல சலுகைகள் உண்டு, உரிமைகள் உண்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.
இப்ப ஆண்களுக்கு அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஒன்றும் இல்லை. இப்ப ஆண்களை காப்பாற்றவே முடியாது. இல்லை அது அப்படிங்கிற கணக்கு கிடையாது. நீங்கள் அந்த இதில் அதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு சட்ட உதவி இருக்குது. இப்போ உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்? பேரண்ட்ஸு கொஞ்சம் என்கொயர் பண்ணிக்க வேண்டியதான். பேக்ரவுண்டு என்ன, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் சோர்ஸ் பண்ணிக்கணும். சில கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி இப்போ நான் பார்த்த ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா, கல்யாணம் ஆகி 3 நாளில் அந்த பொண்ணு எனக்கு மேரேஜில் விருப்பம் இல்லை அப்படின்ட்டு போயிட்டுது. இது எங்கள் அப்பாவுடைய கட்டாயத்தினால தான் நான் இந்த மேரேஜுக்குள்ளே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மேரேஜில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுது. ஸோ பாதிக்கப்படுறது அந்த பையன்தான். அது பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கு இனி அடுத்து செகண்ட் மேரேஜுங்கிறது பெரிய ஒரு ட்ராபேக்கு. அந்த பொண்ணு சிம்பிளாக அவங்களுக்கு கன்சூமேஷன் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு எதுவுமே நடக்கலை. இல்லை அதை இந்த மாதிரியான இடங்கள்ல ஆண்களை எப்படி தற்காத்துக்கிறது, இதுதான் பிரச்சனையா இருக்கு. இந்த இன்சிடென்ட்ல என்ன பண்ணலான்னாச்சுன்னா, ஃபேமிலி மெம்பர் மேலே காம்பன்சேஷன் கேட்டு சிவில் சூட்டு ஃபைல் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி உங்களுடைய பேரண்ட்டையும் பார்ட்டியாக போட்டு என்ன செய்யணும், காம்பன்சேஷன் கிளைம் பண்ணி இது பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ண வச்சுருக்கீங்க என்ன. ஸோ இனி அப்படிங்கிற அதனால என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது. அது கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷம் ஆகி போச்சுது. அப்படிங்கும்போது அவங்க மேலே காம்பன்சேஷன் கேட்கலாம். நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்கீங்க. சார் நன்றி. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.